சிவபுரம் பக்தி டிவி நேயர்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளினால் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று இன்புற்றிருக்க பிரார்த்திக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம் பெறுவது இறை நம்பிக்கை, வழிபாடு. இதைத்தான் அடிப்படையாக வைத்து மனித வாழ்க்கையானது அமைகின்றது. எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிறக்கிறோம், அப்பா அம்மா ஆதரவில் வளர்கின்றோம், படிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், வாழறோம். ஆனால் இத்தனைக்கும் பலமாக இருப்பது ஒரு சப்போர்ட்டாக ஒன்று வேண்டும். மழை பெய்கிறது, காடுகள்லையும் மலைகள்லையும் பெய்கின்ற மழை காட்டாற்று வெள்ளமாக அருவிகளாக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து அடைகின்றது. இதற்கு முன்னால் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு இயல்பாக இருக்கும். அதற்கென்று ஒரு கட்டுப்பாடு கிடையாது. காட்டாற்று வெள்ளம்பாங்க, எப்போ வேணாலும் வரலாம், நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அது ஒரு சரியான பாதைக்கு வந்து ஆறு என்ற நதி என்ற பெயரை பெற்று வருகின்ற பொழுது அதற்கு இருபுறமும் கரைகள். அது இயற்கையாக ஆண்டவன் அமைத்து கொடுக்கின்றார். அந்த இருபுறமும் கரைகள், அதனால் பயிர்கள் செழித்து மக்கள் பயன்பெறுவார்களே தவிர யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நீரோட்டம். அதற்கென்று ஒரு எல்லை, அதை ஒரு கடலிலே சென்று சங்கமிக்கின்ற ஒரு அமைப்பு. அப்போ அந்த நதி நீரானது எல்லோருக்கும் பயன்படுமாறு போல, எல்லோருக்கும் ஒரு நீரின்றி அமையாது உலகு என்பதற்கு இலக்கணமாக திகழ்வது போல, எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருவது போல நம்முடைய வாழ்க்கையானது பிறருக்கு இன்பம் அளிப்பதாக, நம்மை நாம் மகிழ்வித்து நாம் பிறருக்கு இன்பம் அளிப்பதாக அமைய வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம். ஒரு ஆறு நதிக்கு எப்படி அந்த ஆறு என்ற ஒரு அமைப்பு கிடைத்து இருபுறமும் கரைகள் எல்லாம் அதற்கு சப்போர்ட்டாக அமைகின்றதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு இறைவனுடைய திருவருள் என்பது முக்கியமாக வேண்டும். கரை இல்லைன்னா அந்த ஆற்று நீர் தவறான பாதையிலே சென்று தீயதை விளைவிக்கும். அந்த இறைவனுடைய தெய்வ பலம் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் தவறான பாதையில் போய் வியர்த்தமாகிவிடும். யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அவரும் ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியாது, அவரால் பிறருக்கும் மகிழ்ச்சி கிடைக்காது. எனவே இறை நம்பிக்கை, இறை வழிபாடு என்பது மிக அவசியமான ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த நம்பிக்கை எப்படி வரும்? அது உண்மையிலேயே அந்த இறை நம்பிக்கை நமக்கு அனுகூலமாக இருக்குமா என்றெல்லாம் சந்தேகம் பலருக்கு வருகின்றது. மனரீதியாகத்தான் புத்தகங்களில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பேர் இதை பற்றி அருளாளர்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். நாம் இனிமேலுக்கு மன ரீதியாக நம்மை பரிசோதித்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல போனால் நமக்கு மனம் உண்மையான நிம்மதி அடைகின்றது. மற்ற ஒரு சினிமா தேட்டரில் போய் ஒரு சினிமா பார்த்துட்டு வருகின்ற பொழுது அந்த சினிமாவில் வருகின்ற காட்சிகளும் கதைகளும் மனதை பாதிக்கிறது. அது சிறிது நேரம் அது நல்லதாக இருந்ததுன்னா மகிழ்ச்சியை தரப்போகிறது, கெட்டதாக இருந்ததுன்னா அதனால் மனம் பாதித்து இவன் ராத்திரி பூரா தூங்காமல் படுத்துட்டு இருக்க போகிறான். இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களில் கிடைக்கின்ற திருப்திகள் ஒரு நித்தியமான ஒரு நிரந்தரமான தீர்வாக நமக்கு அமைவதில்லை. ஆனால் கோவிலுக்கு சென்று பகவானை வழிபட்டால், சுவாமி சன்னிதானத்தில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தால் அப்படியே ஒரு ஆனந்தம். நம்ம மனதில் இருக்கிற பாரங்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்த மாதிரி ஒரு பிரமை, ஒரு எண்ணம் நமக்கு இயல்பாக உண்டாகும். அதை எப்படி எனக்கு காட்டுங்கள்னு சொன்னால், கோவிலுக்கு போங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும்.
ஏனென்றால் அந்த கோவிலை கட்டியவர்கள் நல்லவர்கள். எதற்காக கோவிலை கட்டினார்கள் என்றால் அதற்கு சொத்து சேர்த்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு மன மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும், இறைவனுடைய அருட்சக்தியை ஒரு இடத்திலே குவித்து நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். அந்த சிற்ப கலாச்சாரங்களை அடுத்த தலைமுறையினர் அறிய வேண்டும். ஏன்னா கோயிலில் பூஜை மட்டும் நடக்கலை, மேளம் வாசிக்கிறாங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள், தேவாரம் பாடுகின்றார்கள், வேதம் ஓதுகின்றார்கள், தமிழை வளர்க்கின்றார்கள், பரதநாட்டியத்தை வளர்க்கின்றார்கள். கோவிலில் கும்பாபிஷேகம்னு சொன்னாக்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அங்கே முக்கியத்துவம் தருகின்றார்கள். எனவே ஒரு கலாச்சாரம் இவைகளை வளர்க்கின்ற மையமாகவும் மந்திரங்களினால் அருட்சக்தி நிறைந்ததாகவும் இருப்பது கோயில். அதை பகவான் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆகமாதி சாஸ்திரங்கள் வாயிலாக கோயிலினுடைய அமைப்பை சொல்லுவார். நம்முடைய உடல் மாதிரியே தான் அந்த கோயிலினுடைய அமைப்பும் நம்முடைய சாஸ்திரங்கள் வகுத்திருக்கின்றது. அதில் கருவறை, அதற்கு அடுத்தது அர்த்த மண்டபம், கருவறைக்கும் மகாமண்டபத்துக்கும் இடையில் அர்த்த மண்டபம் என்ற ஒரு இடம். அதற்கு அடுத்தது அந்த ஸ்னபனம், ஹோமம் இவைகளெல்லாம் நிகழ்த்துவதற்காக இருக்கின்ற ஸ்னபன மண்டபம் என்ற ஒரு இடம். அதற்கு அடுத்தது மகாமண்டபம். அந்த மகாமண்டபத்திற்கு அடுத்த இடத்திலே தான் இன்னிசை கச்சேரிகள், பரதநாட்டியம் இதையெல்லாம் நிகழ்த்த வேண்டும் என்ற நிறுத்த மண்டபம் என்று அதற்கு பெயர். அதற்கு அடுத்தது ஆஸ்தான மண்டபம். எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடிமரத்துக்கு அடுத்ததாக ஆஸ்தான மண்டபம்னு சொல்கிறது தான் உற்சவங்கள்லாம் நடக்கும். சுவாமி மண்டப தீபாராதனை, சிறப்பான அலங்காரங்கள் இவைகளெல்லாம் நடைபெற்று சுவாமி புறப்பாடு செய்கின்ற மண்டபத்திற்கு ஆஸ்தான மண்டபம்னு பேர். அதற்கு அடுத்தது கோபுரம். இந்த கோபுரத்துக்கும் இந்த ஆஸ்தான மண்டபத்திற்கும் மத்தியில் தான் அந்த துவஜஸ்தம்பம் இருக்கும். இப்போ கருவறை, அர்த்த மண்டபம், ஸ்னபன மண்டபம், மகாமண்டபம், ஆஸ்தான மண்டபம், துவஜஸ்தம்பம், கோபுரம், இப்படி 7 இடங்களில் அந்த 7 இடங்களை மனிதனுடைய உடற்கூறுகளாக ஒருமைப்படுத்தி நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. நம்முடைய சிரசு இருக்கே, தலை, அதுதான் அங்கே தான் அறிவு இருக்குது. சுவாமி சச்சிதானந்தம், சத்துன்னா உண்மை, சித்துன்னா அறிவு, ஆனந்தம்னா நமக்கு மகிழ்ச்சி. இந்த 3த்திற்கும் மூல காரணமாக இருப்பது அறிவு தான். அந்த அறிவு தான் சுவாமி ஞானமயமாக இருக்கார், ஞானமே வடிவாக என்று வாரியார் சாமிகள் சொல்லுவார். அதனால தான் தலையை கருவறையாக சொல்கின்றார். அந்த தலை, முகம், அதுக்கு அடுத்தது கழுத்து, அது அர்த்த மண்டபம் இருக்கின்ற இடம். அதற்கு அடுத்தது ஸ்னபன மண்டபம். கருவறை என்பது சிரசு, தலை. அர்த்த மண்டபம் என்பது முகம், அந்த கண், மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்கின்ற பிரதேசமான இடம் முகமானது அர்த்த மண்டபமாக. அதற்கு அடுத்ததான ஸ்னபன மண்டபம் கழுத்து, கண்டமாக இருக்கிறது, நம்முடைய கழுத்து பிரதேசமாக. அதற்கு அடுத்தது மகாமண்டபம், அதுதான் முக்கியமான இடம். அந்த மகாமண்டபம் மார்பு பகுதியாக இருக்கிறது. அந்த மார்பு பகுதியில் பாருங்கள், மகாமண்டபத்தில் தான் நடராஜர் இருப்பார் எந்த கோயிலில் போய் பார்த்தாலும். அந்த மார்பு பகுதியில் இடது பக்கம்தான் நடராஜாவினுடைய சன்னதி தெற்கு நோக்கி இருக்கும். நம்ம மார்பில் ஹிருதயம் எந்த இடத்துல இருக்குது? இதயம்னு இதை இப்படி கையை காமிச்சாலும் முக்கியமான ஹார்ட்டு, அந்த ஹிருதயம் எங்கே இருக்குன்னா இடது பக்கம்தான் இருக்குது. அங்கே தான் துடிக்கிறது, லப் டப்னு துடிக்கிறது இருக்குது, அது அந்த இடது பக்கம்தான் இருக்குது. நடராஜா அந்த இடத்துல லப் டப்னு நாட்டியம் ஆடின்னு இருக்கார். அவர் நாட்டியத்தை நிறுத்தினா என்ன ஆகும்? எல்லாம் போயிடும், ஜீவன் இருக்காது. ஆக கோவிலில் அந்த பகவான் அந்த நாட்டியம் ஆடின்னு இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அந்த ஹிருதயம் நன்னா இருக்கும், ஹிருதயம் வலுப்பெறும், ஹிருதயத்தில் நோய் வராது. இதற்கெல்லாம் கோயில், நம்ம ஹிருதயமே கோயிலில் இருக்கிற பொழுது நம்ம கோயிலுக்கு போயிட்டோம்னா நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற பாரம், நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகிறதுக்கு ஒரு க்ஷணம் ஆகாது. மகாமண்டபத்திற்கு அடுத்தது நிறுத்த மண்டபம். அந்த நிறுத்த மண்டபத்தில் தான் இன்னிசை கச்சேரிகள், பரதநாட்டியங்கள்லாம் நடத்துகிறாங்க. அதுதான் தொடைப்பகுதி.
இந்த மகாமண்டபத்திற்கும் தொடைப்பகுதியான நிறுத்த மண்டபத்திற்கும் இடையில தான் துவஜஸ்தம்பம் இருக்கும், கொடிமரம் இருக்கும். அதுதான் தொப்புள் பகுதி. துவஜஸ்தம்பம் மனிதனுடைய தொப்புள் ஸ்தானம். அந்த ஆலயம் புருஷாகாரம்னு இப்போ சொல்லிட்டு வரோம் இல்லையா, அதில் தொப்புள் ஸ்தானமாக இருக்கிறது கொடிமரம். அதுக்கு அடுத்தது ஆஸ்தானம் ஜங்கிகா பவேது. நிறுத்தம் ஊரு பிரதேசம், நிறுத்த மண்டபம் தொடைகள், ஆஸ்தான மண்டபம் முழங்கால், கோபுரம் பாதயுகலம். ராஜகோபுரம் தான் இறைவனுடைய திருவடிகள். அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிறார். எங்கேருந்து பார்த்தாலும் கோயில் நமக்கு, கோபுரம் எங்கேருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும். கோபுரத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுட்டா உள்ளே போய் பகவானுடைய பரமேஸ்வரனுடைய அந்த திருவடிகளை தரிசித்ததான பேர் நமக்கு கிடைக்கும், கோடி புண்ணியம் கிடைக்கும். இதையெல்லாம் கண்டு அந்த ஊர் சுபிட்சமாக இருக்க வேண்டும், அடுத்தடுத்த சந்ததிகளும் இதையெல்லாம் அறிந்து வழிபட வேண்டும் என்று எவ்வளவு பெரிய பெரிய கோயில்களை எல்லாம் கட்டி வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய பெரியவர்கள். அந்த அமைப்பில் எங்கே பார்த்தாலும் இருக்கின்ற அந்த கோயில்களை பராமரிப்பதற்காவது நாம் நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கு. பல கோயில்கள் ஆக்கிரமிப்புகளால் சீரழிந்து வருகின்றது, பராமரிப்புகள் இல்லாமல் பாழடைந்து வருகின்றது, பூஜைகள் இல்லாமல் அந்த ஊர் சுபிட்சம் குறைந்து போகிறது. சுவாமிக்கு கோவிலில் பூஜை நடக்கலைன்னா அந்த ஊர் சுபிட்சமாக இருக்காது. அதாவது ஒரு கோயிலை சுற்றி ஒரு யோஜனை தூரத்திற்கு அதனுடைய அந்த ஒரு வைப்ரேஷன், அதனுடைய வேவ்ஸ் போகும் அப்படிங்கிறார். ஒரு யோஜனைன்னு சொன்னால் 16 மைல். நம்ம இன்றைய கணக்கில் பார்த்தோம்னா ஒரு 22 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஒரு பெரிய ராஜகோபுரத்தை சுற்றி அதனுடைய அந்த தெய்வ சக்தியானது பரவி நிற்கும். யோசனை போய் பூக்கொணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமை பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூரே என்கிற ஒரு யோஜனை தூரம் போய் பூ பறிச்சுன்னு வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாத சுவாமியை சம்பாதி ஜடாயுங்கிற 2 பட்சிகள் பூஜை பண்ணியிருக்கு. அப்படியெல்லாம் அந்த யோஜனைங்கிற தூரம் அந்த கோவிலை சுற்றி அதனுடைய அந்த சக்தி, அந்த அருள் ஆற்றல், அருட்சக்தி எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு. அப்போ அதுக்கு அந்த ஊருக்கு ஆணி வேறு அந்த கோயில் தான். அங்கே தண்ணி ஊற்றணும், அங்கே பத்திர புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணணும், அங்கே போய் பக்தர்கள்லாம் ஹரஹரா ஜெய ஜெயான்னு சொல்லி அந்த சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லி நாம் வழிபாடு பண்ணணும். பண்ண அங்கே உத்கிருஷ்டம்னு சொல்லுவோம். தெய்வத்தினுடைய சக்தியானது அதில் அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ சுவாமி அங்கே முகம் சந்தோஷமாக இருக்கும். கருவறையில் சுவாமியினுடைய சிரசு ஞானம் அங்கே ஒளிவிடும், முகம் பிரகாசமாக இருக்கும், கழுத்து நன்றாக இருக்கும், மார்பு பகுதி ஹிருதயஸ்தானத்தில் நடராஜாவினுடைய பூஜை நடக்கிறதுனால அவர் ஆனந்தமான வாழ்க்கையை தருகின்றார். இப்படி நம்முடைய திருவடிகளாக, இறைவனுடைய திருவடிகளாக இருக்கின்ற ராஜகோபுரத்தை கண்டுகளிக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த ஆலயத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். ஆலயத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அந்த பெருமானை வழிபட்டு கோயிலை வலம் வந்து நமஸ்காரம் செய்தால் நம்ம மனதில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும். அதுதான் முக்கியம். ஏதோ ஒரு விஷயத்தினால தான் மனசு கஷ்டமாக இருக்குது. உடம்பு சரியில்லை, மனசு கஷ்டப்படுறது, கையில் பணம் இல்லை, மனசு கஷ்டப்படுறது, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, மனசு கஷ்டப்படுறது, குழந்தை பிறக்கலை, மனசு கஷ்டப்படுறது. எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படுறது இது நம்முடைய மனசு தான். இந்த உடம்பு சரியில்லைன்னா மருந்து வாங்கி சாப்பிட்லாம், பணம் இல்லைன்னா கடன் வாங்கி செலவு பண்ணலாம், சம்பாதிச்சு பணத்தை எடுக்கலாம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா காத்திருந்து நேரம். ஆனால் இந்த மனசு பாதிக்கிற போதெல்லாம் அதுக்கு நாம் என்ன பரிகாரம் பண்ணுறோம்? இந்த மனசு பாதிக்கிறதுனால அடுத்தடுத்த கஷ்டங்கள் எல்லாம் வருது. இதற்கெல்லாம் வடிகால் ஆலய வழிபாடு தான். கோவிலில் போய் அந்த உட்கார்ந்துருந்தோம்னாக்க அந்த மந்திர அதிர்வு, உள்ளே சொல்லப்படுகின்ற அந்த அர்ச்சனை, சொல்லப்படுகின்ற வேத மந்திரங்களினுடைய ஒலி அதிர்வுகள் கோவில் பூரா பரவி இருக்கு. வெளியில் இருக்கிற கருங்கல் தூணை தட்டி பார்க்குறதுக்கும் கோவிலில் இருக்கிற கருங்கல் தூணை தட்டி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இதிலேருந்து எழுகின்ற சத்தம் வேறு, சாதாரண கருங்கல்லேருந்து எழுகின்ற சத்தம் வேறு. இதில் மந்திரம் இருக்குது. அதனால் சுவாமியினுடைய திருவடிகளை இறுக்கி பிடிச்சின்ற கோயிலில் போய் நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் செய்தோம்னா நம்முடைய மனபாரம் குறையும், மனம் உறுதியோடு இருக்கும். அதற்காக கோவில் வழிபாட்டை பற்றிய சிந்தனைகள், அது சம்பந்தமாக வந்திருக்கின்றதான கேள்விகளை இன்று நாம் சிந்திப்போம்.
முதல் கேள்வி என்னம்மா? ஆலயத்தில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வலம் வர வேண்டும் ஐயா என ஈரோட்டிலிருந்து மணிகண்டன் கேட்டிருக்கார். கோவிலுக்கு போன உடனேயும் முதல்ல கை கால் அலம்பிட்டு தான் கோயிலுக்கு போகணும். வெளியில் ஏதோ ஒரு இடத்துல ஜலம் இருக்கும், கோயில் வாசலில் திருக்குளம் இருக்கும். அங்கே போய் கை கால் அலம்பி அந்த திருக்குள தீர்த்தத்தை கொஞ்சம் தலையில் தெளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே போய் விநாயகர் முதல்ல தரிசனம் பண்ணணும். கோவில் வழிபாடு கூட நமக்கு தடையில்லாமல் நடக்கணும்னு பிள்ளையாரை முதல்ல தலையில் குட்டி வழிபட்டுண்டு அதற்கப்புறம் உள்ள கொடிமரத்தை வலமாக போய் என்ன ரிஷபத்துக்கு வெளியில் நந்திகேஸ்வரர் சன்னதி இருக்கும். அந்த நந்திகேஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் குறுக்க போகவே படாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நந்திகேஸ்வரர் தன்னுடைய மூச்சு காத்தினால, ரிஷபதேவர் தன்னுடைய மூச்சு காத்தினால சுவாமிக்கு சாமரம் போட்டுருக்காராம். சுவாமியை எப்போ பார்த்தாலும் நந்திகேஸ்வரர் பார்த்துட்டே இருக்கார். சுவாமி நந்திகேஸ்வரரை நோக்கின்றே இருக்கார். இதெல்லாம் ஒரு ஒளி கட்டைகள் இதிலேருந்து வெளிப்படுறது. நமக்கு இதனால் பல நல்லதுகள் நடக்கிறது. அதற்கு தடையாக நாம் குறுக்க போகக்கூடாது. ஆகையினால நந்திகேஸ்வரரை வலமாக போய் அந்த சுவாமி சன்னிதானத்தை அடைந்து அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வலமாக முருகன், மற்றைய பிராகாரத்தில் இருக்கின்றதான துர்க்கை, லட்சுமி, நவக்கிரகங்கள் இதையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து நந்திகேஸ்வரரை அப்படியே இந்த வலத்தோடைய நந்திகேஸ்வரர் வந்து அம்பாள் சன்னதியை தரிசனம் பண்ணி அம்பாள் அப்படியே வலமாக வந்து வெளியில் வந்து துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கணும். வேறு எந்த இடத்துலையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. தனித்தனியாக ஒரு சன்னதியில் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அங்கே சுவாமி மூலஸ்தானத்தில் இருக்கின்ற பரமேஸ்வரன் தான் நமஸ்காரத்திற்கு உரியவர். நமஸ்காரத்திற்கு உரியவாளுக்குத்தான் நாம் நமஸ்காரம் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரியவாளை வச்சுட்டு இன்னொருத்தர் சின்னவாளுக்கு நாம் மரியாதை பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சாதாரணமாக ஒருத்தர் ஒரு இப்போ பெரிய மனிதர் ஒருத்தர் வரார், அவர் இருக்கிற போது அவர் கூட வர உதவியாளருக்கு போய் நம்ம பொன்னாடை போற்றி மரியாதை பண்ணோம்னாக்கா அப்போ அவரை நாம் அவமானப்படுத்துகிறாப்புல ஆயிடுறது இல்லையா? ஆகையினால் கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கின்றதான சுவாமி சன்னிதானம்தான் பிரதானம், மூலமூர்த்தி. ஆகையினால் வேறு எங்கேயும் நமஸ்காரம் பண்ணாமல் அப்படியே கோவிலை வலமாக வந்து கொடிமரத்தண்ட நாம் நமஸ்காரம் பண்ணணும். அப்போ இந்த பிரதட்சிணம் அப்படிங்கிற வரப்பொழுது இந்த நமஸ்காரத்துக்கு முன்னால் பிரதட்சிணத்ரயம் கிருத்வா நமஸ்காரந்து பஞ்சகம் அப்படிங்கிறார். 3 முறை பிரதட்சிணம் வரணும். 3 முறை பிரதட்சிணம் வந்து இது சாமானியமான விதி. இன்னும் இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பிரதட்சிணத்தில். அப்படி 3 முறை பிரதட்சிணம் வந்து 5 முறை சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆகம சாஸ்திரங்கள் சொல்கிறது. சிவாலய தரிசன விதி, ஆலய தரிசன விதி போன்ற புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது. அதோட கோவிலில் இருக்கிற அந்த அர்ச்சகால்கிட்ட இந்த விவரங்கள் எல்லாம் கேட்டெல்லாம் அவளும் இன்னும் நிறையா சொல்லுவாள். கோவிலில் கொடுக்குற பிரசாதங்கள், சிவாலயத்தில் கொடுக்குற விபூதி, குங்குமம், இங்கே கையில் அவள் கொடுக்கறத அப்படியே வாங்கி பூசிக்கணும். கோவில் தூண்களில் போடக்கூடாது. என்ன, நாம் கையில் ஒரு பேப்பர் எடுத்துன்னு போய் அதில் போட்டுக்கணும். அடுத்தது திருத்துழாய், பெருமா கோயிலில் தர பிரசாதம், அதை வாங்கி கண்ணில் ஊற்றிண்டு 2 சிரசில் வச்சுட்டு காதில் வச்சுட்டு வாயில் போட மிச்சத்தை அப்படியே அவள் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். அதனால் கோவிலில் கொடுக்கறதான பிரசாதங்களில் திருப்பி கோவில்லையே போட்டுட்டு வந்தால் நாம் சுவாமி கொடுத்த அனுகிரகத்தை திருப்பி கோயிலே வச்சுட்டு வர மாதிரி அர்த்தம். கோவில் தூண்களில் விபூதி குங்குமம் போடுறது, கோயிலை அழுக்குப்படுத்துறது, இதெல்லாம் சுவாமி கொடுக்கறதான திருவருளை நாம் திருப்பி கொடுத்துட்டு வர மாதிரி ஆகிடும். அதனால் அதையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரணும். இப்படி கோயிலை வலம் வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கணும். சோமசூத்திர பிரதட்சிணம் என்றால் என்ன? ஏன் பிரதோஷ தினத்தன்று அதை செய்ய வேண்டும் என காரைக்காலிலிருந்து சுமங்கலி கேட்டிருக்காங்க. பிரதோஷம் பிரலீயந்தே அஸ்மின் தோஷாக பிரதோஷம். எல்லா தோஷங்களும் சுவாமிகிட்ட ஒடுங்கிறது. அதுதான் பிரதோஷ காலம்னு பேர். பிரதோஷம்னா ரொம்ப தோஷமான காலம்னு அர்த்தம் சொல்கிறார். தப்பு இது. நம்முடைய குற்றங்களையெல்லாம் பகலில் வேலை பார்க்குறோம். அந்த இப்போ நித்திய பிரதோஷம் சாயரட்ச தரிசனம், அன்றாடம் வேலை பார்க்கின்ற போது அறிந்தும் அறியாமலும் சில தவறுகள் எல்லாம் செய்துட்டுருக்கோம் இல்லையா? அதையெல்லாம் போய் சுவாமிக்கு முன்னால் போய் சொல்லிடணும். இன்றைக்கி தெரியாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதெல்லாம் தோஷங்கள். இதையெல்லாம் சுவாமி வந்து பொறுத்துண்டு சந்தோஷமாக சிரித்து சரி போயிட்டு வா, இனிமேலுக்கு தப்பு பண்ணாது அப்படின்னு நமக்கு பாவ மன்னிப்பு தருகின்ற காலம் அந்த பிரதோஷ காலங்கிறது. ஏன்னா இதெல்லாம் நாம் மக்களுக்கு சொல்லலை. அதனால தான் இன்றைக்கி நிறைய குழப்பங்கள்லாம் வருது. பிரதோஷத்தின் போது சுவாமியை தரிசனம் பண்ணால் நமக்கு பாவ மன்னிப்பு தருவார்.
அதனால் அதுக்காக பாவம் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன அடுத்தது சோமசூத்திர பிரதட்சிணம். இந்த பிரதட்சிணங்களில் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். வலம் வருதல், கோவிலுக்கு தென் பிராகார வழியாக சுற்றி வடக்கு பிராகார வழியாக சுற்றி வருவது தான் வலம் வருதல் அப்படின்ட்டு பேர். தட்சிணம்னா வலது பக்கம்னு அர்த்தம், உத்தரம்னா தட்சிணம்னா வலது பக்கம்னு அர்த்தம். அப்படி அந்த தட்சிணம் தென் திசை வழியாக, அது தெற்கேருந்து ஆரம்பிக்கிறதுனால தான் தட்சிணம்ங்கிற வார்த்தை வருது. அதில் அந்த பிர என்ற எழுத்து சேர்ந்ததுன்னா சுற்றுதல்னு அர்த்தம், பிரதட்சிணம் அப்படின்னு. அப்படி சுவாமியை வலமாக வருகின்ற அந்த பிரதட்சிணத்தை 3 முறை சாதாரண பிரதட்சிணம் செய்ய வேண்டும். பிரதோஷ காலத்தில் சோமசூத்திர பிரதட்சிணங்கிறது ரொம்ப விசேஷம். சுவாமி சன்னதிக்கு முன்னமே சொன்னேன் இல்லையா, ரிஷபதேவர் நந்திகேஸ்வரர் இருக்கார். அந்த ரிஷபதேவருக்கு பின்னால் நின்று சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ரிஷபத்திலேருந்து ஆரம்பித்து கோவிலை வலமாக வந்து ஈசான்ய பாகத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும். அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதி வரைக்கும் போயிட்டு திரும்பி அப்பிரதட்சணமாக நம்ம வந்த வழியே வந்து ரிஷபதேவர்கிட்ட வந்தோம். அப்புறம் ரிஷபதேவர்கிட்டேருந்து இப்படியே அப்பிரதட்சணமாக கோயிலில் இந்த பக்கம் போய் சண்டிகேஸ்வரர் வரைக்கும் போயிட்டு திரும்பி இங்கே வந்தோம். இது ஒரு பிரதட்சிணம். ரிஷபத்திலேருந்து ஆரம்பித்து சண்டிகேஸ்வரர், மீண்டும் சண்டிகேஸ்வரர்கிட்டேருந்து ஆரம்பித்து ரிஷபம், பிறகு ரிஷபத்திலேருந்து ஆரம்பித்து அப்பிரதட்சணமாக சண்டிகேஸ்வரர்கிட்டேருந்து ஆரம்பித்து ரிஷபதேவர். இது ஒரு பிரதட்சிணம். சோமசூத்திரம் அப்படின்னு, சோமன்னா சந்திரனுக்கு பேர், சோமவாரம் அப்படிங்கிற திங்கட்கிழமை. அந்த 3ஆம் பிறை பார்த்தோம்னா அப்படி ஒரு கோடு தான் தெரியும், ஆனால் ரெண்டும் ஒரு இடத்துல சேரும். உற்று பார்த்தோம்னா அந்த கோடு ரெண்டும் ஒரு இடத்துல சேரும். அப்படி சூத்திரம்னா கோடுன்னு அர்த்தம். சந்திரனுடைய கோடுகள் சேருவது போல அந்த சுவாமியினுடைய கோமுகம் ஸ்தானத்துக்கிட்ட அந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட அந்த கோடுகள் இணைகின்றது. அப்படியே இந்த இடத்த புரிந்து கொண்டு இந்த முறையாக பிரதட்சிணம் செய்தாக்க நமக்கு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்களும் கிடைக்கும். நம்முடைய அபராதங்கள், நம்முடைய பாபங்கள், நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அடுத்த பிறவி என்பது இல்லாமல் இறைவனுடைய திருவடியில் பேரின்பத்தை தரும். அதைத்தான் சொல்கிறார், சவ்யந்து போகதம் ஞேயம். வளமாக சென்றால் போகம், இந்த வாழ்க்கைக்கான போகங்களை, சுகபோகங்களை தருவார். அபசவ்யந்து முக்திதம். அப்படி அப்பிரதட்சணமாக இந்த சோமசூத்திரத்தில் வருவதனால அது மோட்சத்தை கொடுக்கும், அடுத்த பிறவி என்ற கஷ்டம் வராது என்று நம்முடைய ஆகம சாஸ்திரங்கள் சொல்கின்றது. விஷம் சண்டம் விஷம் செய்வ சோமசூத்திரம் புனர்விருஷம், சண்டஞ்ச சோமசூத்திரஞ்ச புனச்சண்டம் புனர்விருஷம். இப்படி பலமாகவும் அப்பிரதட்சணமாகவும் திரும்பி அப்பிரதட்சணமாகவும் பலமாகவும் இப்படி செய்வது ஒரு பிரதட்சிணம். இதை 3 முறை செய்தால் ரொம்ப விசேஷம். 11 முறை பண்ணினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும். இப்படி அந்த சோமசூத்திர பிரதட்சிணத்துக்கு சாஸ்திரங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுகின்றது. அதுபோல் அந்த பிரதட்சிணத்தை செய்து பிரதோஷ காலத்தில் நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கி சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறணும். அடிப்பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் கோயிலில் செய்கிறார்களே, இதெல்லாம் சாஸ்திரங்களில் உள்ளதா என்று கோவையிலிருந்து சிவரூபன் கேட்டிருக்காங்க. எதுவுமே சாஸ்திரத்தில் இல்லாததை நம்ம பெரியவர்கள் சொல்லலை. சாஸ்திரத்தில் இல்லாததை பெரியவர்கள் சொல்லலை. எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கிறது தான். சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லி அப்படியே பதம் பதமாக ஒரு அடியாக வைத்துத்தான் பிரதட்சணமே செய்யணும். வேகமாக சுற்றி உடையாறக்கூடாது, டயத்தை மிச்சம் பண்ணுறோன்ட்டு. என்ன அப்படி பிரதட்சிண பதே அடி மேலே அடி வச்சு தான் அப்படி சுற்றி வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும். இது அடி பிரதட்சிணம். அந்த நேரம் முழுக்க அந்த சுவாமியினுடைய திருநாமத்தை, அந்த பகவானுடைய நாமாவை நாம் உச்சரிச்சுட்டே வரணும், ஜபம் பண்ணிகிட்டே வரணும். அதெல்லாம் செய்து பார்த்தால், இந்த முறையில் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு செய்தால், கோவிலை விட்டு நாம் வீட்டுக்கு போகிறச்சு கண்டிப்பாக மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடும். நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும். அடுத்தது அங்கப்பிரதட்சிணம். இந்த அங்கப்பிரதட்சிணம்
அங்கப்பிரதட்சிணம் குர்வன்னே கிருத்வா பூமௌ நிஜாம் தனும் தண்டவத் பாகுயுக்மேன சக பத்வா கிருதாஞ்சலிஹி கிருத்வா தண்ட நமஸ்காரம் சிவாக்ரேது சகிருன்னரஹ பிரதட்சிணமதோ குர்யாத் ஏகம் வா த்ரயமேவ வா பஞ்சவா சப்தவா சைவ சர்வ பாப நிவிருத்தயே உத்தாய பிரணதிம் பூயः பூயோ கிருத்வா சமாபயேத் பிரதட்சிண சஹஸ்ரம் சியாத் ஏகமேவம் பிரதட்சிணம் அப்படிங்கிறார். ஒரு முறை இந்த அங்க பிரதட்சிணம் பண்ணால் நமக்கு 1000 முறை சாதாரண பிரதட்சிணம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும். அங்க பிரதட்சிணம் பண்ணினாக்க எவ்வளவோ பிரார்த்தனைகள் நடக்காதுன்னு எல்லாரும் சொன்ன காரியம் நடந்தால் சுவாமிக்கு அங்க பிரதட்சிணம் பண்ணுறேன்னு வேண்டிப்போம். டாக்டர்கள் கைவிட்டு இந்த இதுமாரி பிழைக்காதுன்னு சொல்லுவார். அவர் பிழைத்தால் நான் அங்கே அங்க பிரதட்சணம் பண்ணுறேன் சுவாமி சன்னதியிலேன்னு வேண்டிக்கிறா. அவள் காப்பாற்றிடுறார் சுவாமி. சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம். அசாத்தியமான விஷயங்களை, மனிதர்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிப்பதற்கான பிரார்த்தனையாகத்தான் இந்த அங்க பிரதட்சணத்தை வச்சுப்பார். இவ்வளவு நம்ம பாவங்கள் பண்ணி நல்லவனாக மாறணும்னு நினச்சோம்னா சுவாமிக்கு ஒரு முறை அங்க பிரதட்சணம் பண்ணால் போகும். இதுக்காக வேறு எதுவும் இப்போ பெரிய பிராயச்சித்தங்களாக எதுவும் வேண்டாம். ஏன்னா நல்லவனாக மாறணும்னு நினச்ச உடனே சுவாமி நமக்கு நல்ல புத்தியை கொடுத்துருவார். அதனால் அந்த அங்க பிரதட்சணம் அவ்வளோ விசேஷமாக சொல்கிறார். சுவாமிக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணி, இப்போ அதுக்கான சாஸ்திரத்தை தான் நான் அதுக்கு முன்னால் சொன்னேன். சுவாமிக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணி 2 கையும் முன்னால் நீட்டி அப்படி பத்வா அப்படிங்கிறார். 2 கையும் அப்படி வச்சுட்டு கும்பிட்டுண்டு அப்படியே நமஸ்கார நிலையிலேயே அப்படியே பிரதட்சிணம் பண்ணிகிட்டே வரும். கோவிலை சுற்றி ஒரு முறை வலமாக பிரதட்சிணம் செய்தால் 1000 முறை பிரதட்சிணம் பண்ணதுக்கான புண்ணியமாக சொல்கிறார். இந்த பிரதட்சணங்களை பிரதோஷ காலத்தில், புண்ணிய காலங்களில், இந்த விஷு புண்ணிய காலம், அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பிறப்பு, இது போன்ற புண்ணிய காலங்களில் செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு இந்த ஆகம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது மாதிரி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இது போன்ற புண்ணிய காலங்களில் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக ஆகம சாஸ்திரங்கள். இந்த பிரதட்சிணம், அடிப்பிரதட்சிணம், அங்க பிரதட்சிணம் இதையெல்லாம் இந்த புண்ணிய காலங்களில் செய்யணும் அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக சூரியோதயம் ஆரம்பிய அப்படிங்கிறார். காலம்பர சூரியோதயத்திலேருந்து ராத்திரி அர்த்தஜாமம் வரைக்கும் சில பேர் பிரதட்சணம் பண்ணணும். பெரிய கஷ்டங்கள், பெரிய துன்பங்கள்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாதுங்கிற எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் சுவாமியை சுற்றி, இப்போ சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா, இவன் ஏதோ காரியம் நடக்கணும்னு என்னை சுற்றி வரான் அப்படிங்கிறார். ஏன் நம்ம போய் மனுஷால போய் சுற்றி வருவானே, சுவாமியை போய் சுற்றிகிட்டே இருந்தோம்னாக்க நம்ம பண்ண பாவங்களை போயிடும், நம்ம இப்போ ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள் போயிடும், நாம் நினச்ச காரியத்தை சாதித்து கொடுப்பார். அதனால் நாள் பூரா பிரதட்சணம் பண்ணணுங்கிறார். இப்படியெல்லாம் அந்த கோவிலை வலம் வருவது சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஒரு அடிப்படையாக இதை பற்றி சொல்லி இருக்கின்றோம். இதை செய்ய செய்ய உங்களுக்கு இன்னும் நிறைய அந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். கோவிலை வலம் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் அப்படிங்கிறார் நாவுக்கரசர். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது கோவிலில் போய் சுவாமியை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்கிறார். அதனால் அவ்வளவு விசேஷமானது அந்த பிரதட்சிணம். சில கோயில்களில் மட்டும் ஆண்கள் சட்டையுடன் வர அனுமதிப்பதில்லையே, ஏன் ஐயா என திருவொற்றியூரிலிருந்து கண்ணன் கேட்டிருக்கான். அதாவது ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறா, யூனிஃபார்ம் அப்படிங்கிறா. இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் வந்துடுது, அதை ஏற்றுக்கிறோம். எவ்வளோ செலவானாலும் குழந்தைகளுக்கு தைச்சு போட்டுடுறோம். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொழுது நாம் எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் அவள் என்ன யூனிஃபார்ம் போட்டுக்க சொல்கிறாலோ அதை தான் போட்டுக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்காக. ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறார். அப்படி இதெல்லாம் பின்னால் வந்தது. ஆனால் கோவிலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட், ஒரு யூனிஃபார்ம் ஒன்று இருக்கிறச்சு அதை ஏற்றுக்கிறதுக்கு ஏன் எல்லாருக்கும் மனசு வரமாட்டேங்கிறது? சுவாமிகிட்ட போகிறச்சே பக்தியோடு போகணும். பெண்களுக்கு புடவை ரவிக்கை அணிந்து குங்குமம் புஷ்பம் சூடித்தான் கோயிலுக்கு போகிறது தான் மங்களகரமாக இருக்குது. வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுன்னு வரதெல்லாம் அவ்வளோ தூரம் நாகரீகம் இல்லை. ஆண்களுக்கும் அதுபோல் மேலே துண்டு போத்திக்கிறதோ சட்டை போட்டுன்னு போகிறதெல்லாம் நம்ம வழக்கம் கிடையாது. இதை நம்ம இப்போ திருச்செந்தூர், குருவாயூர் இது போன்ற ஸ்தலங்களில் நல்லா கட்டுப்பாடாக வச்சுன்னு இருக்காங்க. நிறைய கோயிலில் இருக்கலாம், சட்டுன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் அதுதான் சாஸ்திரம். சட்டை போட்டுலாம் சுவாமிகிட்ட போகக்கூடாது. யார்கிட்ட எப்படி போகணுமோ, அந்த ஒரு வக்கீல் கோர்ட்டுக்கு போகிறாருன்னா கருப்பு கோட்டு போட்டுன்னு தானே போகணும். ஏன் அவர் படித்த படிப்பெல்லாம் அந்த கருப்பு கோட்டு போட்டுண்டா தான் அவருக்கு ஞாபகம் வருமா? அது சட்டம்.
கோர்ட்டில் வக்கீல்னா இப்படி தான் இருக்கணும், நீதிபதினா இப்படி தான் இருக்கணும், சுவாமிகிட்ட பக்தன்னா இப்படி தான் இருக்கணும், அர்ச்சகன்னா இப்படி தான் இருக்கணும், குடுமி வச்சுக்கணும், பஞ்சகச்சம் கட்டிக்கணும், துண்டை இடுப்பில் கட்டிக்கணும், ருத்ராட்சம் துளசி மாலை இதெல்லாம் போட்டுக்கணும், விபூதி அல்லது திருநாமம் இதெல்லாம் இட்டுக்கணும். இதுதான் அவளுடைய லட்சணம். ஒரு அர்ச்சகாலுக்கு லட்சணம் இருக்குது, ஒரு கோவில்னால் இப்படித்தான் இருக்கணுங்கிற லட்சணம் இருக்குது, பக்தர்களுக்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் வேஷ்டி துண்டு ஆண்களுக்கு, பெண்கள் புடவை, இப்போ வந்து அதுவும் பிராமண பெண்கள் மடிசாரோட கோயிலுக்கு போகிறது தான் விசேஷம். மற்றவர்கள் சாதாரண புடவை அணிந்து நம்முடைய கலாச்சாரத்தை நாம் காப்பாற்ற வேண்டாமா? இதெல்லாம் உடனே இது எங்கள் உரிமை உங்கள் உரிமைன்னு பேசுகிறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. உங்களுக்கு இதனுடைய திருவருள் பூரணமாக வேண்டும் என்றால் இதை நாம் ஏற்றுக்கொண்டு, உடனே இது சாஸ்திரத்தில் இருக்கான்னு யாரோ ஒரு லேடி என்ன கேட்டால், ஒரு பெண் புடவை தான் கட்டிக்கணும்னு எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் விதண்டாவாதம். கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கலாம். அதனால் அடியாறுகளாக நாம் கோவிலுக்கு செல்லணும், மனதில் வேறு எந்த எண்ணமும் இருக்கப்படாது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு துண்டை இடுப்பில் கட்டின்ட்டு சட்டையெல்லாம் இல்லாமல் ஆண்கள் கோவிலுக்கு போகணுங்கிறதாக சொல்லி இந்த வார சிந்தனையை நாம் முடிச்சுப்போம். தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுடைய கேள்விகளையும் நம்முடைய இணையதளத்தில் பதிவு செய்யுங்கோ, பதில்களையும் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். திருச்சிற்றம்பலம். இது போன்ற வீடியோக்களை காண நமது சிவபுரம் பக்தி டிவியை சப்ஸ்கிரைப் செய்வோம். மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.